போன வருஷம் சில நேரம் பேப்பரை ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா 3 கம்பெனிங்க போட்டி போட்டு விளம்பரம் பண்ணிருக்கிறது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல். இந்த 3 கம்பெனியோட விளம்பரமும் கண்டிப்பா உங்க கண்ணில் பட்டிருக்கும். தீபாவளி டைம்ல நம்ம ஊர் துணி கடைங்க கொடுக்குற விளம்பரம் கணக்கா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கம்பெனிங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் கதையே வேற. போன ஜூலை மாசத்துல பிளிப்கார்ட்டோட கிராஸ் சேல் 2000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. ஆனா மார்க்கெட்குள்ள நுழைஞ்சு 3 வருஷத்துல அந்த அமௌண்ட் அமேசான் அலேக்கா தூக்கி சாப்பிட்டதா அந்த கம்பெனியை உத்து பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் பிளிப்கார்ட்டுக்குள்ள நடக்கிற மாறுதல்கள், அதாவது பணம் கொடுத்தவங்க கொடுக்கிற பிரஷர். பட் அமேசானுக்கு அப்படி எதுவும் இல்ல. இது இப்படி இருக்க ஸ்னாப்டீல் ஒரு ஓரமா சீன்லயே இல்லாம ஒதுங்கிருச்சு. அதோட கிராஸ் சேல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 600 கோடி தான். ஏன்னு பார்த்தா நீங்க விக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க, விளம்பரத்தை கம்பெனியை வளர்க்கறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்களாமா. இது இப்படி இருக்க சச்சின் பன்சால், பின்னி பன்சால்னு சொல்லிட்டு 2 பேர் உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அதே தான் பிளிப்கார்ட்டை ஆரம்பிச்ச அந்த 2 பேர் அவங்க தான். அதுல இப்ப சச்சின் பன்சால் ஒரு உண்மையை உலகறிய டபக் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருக்காரு. டார்கெட்டை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லி போன வருஷம் என்னையே கம்பெனி சிஇஓ பொசிஷன்ல இருந்து டீப்ரமோட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்றதுதான் அந்த உண்மை. போன 6 மாசத்துல மாத்திரம் கம்பெனிக்குள்ள பல மாறுதல்கள் நடந்திருக்குது. கடைசியா பின்னி பன்சால சிஇஓவா போட்டு இப்போதைக்கு கம்பெனி சமாளிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் ஊரறிய உலகறிய உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மற்ற ஆட்களும் ஒத்துக்கிட்டோம்னா செம்மையா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் தாய்மொழி தமிழாகவும் தந்தை மொழி தமிழாகவும் கொண்டவங்கள தமிழர்கள் சொல்வோம். அண்ணன் சீமான் அவர்கள் சாதி அடிப்படையில் நீ கவுண்டரா இல்லை நீங்கள் தேவரா இல்லை பறையரா, நீங்கள் இந்த சாதி அடிப்படையில் தான் அவங்க தமிழர்கள் அடையாளம் காண்றாங்க.